வணக்கம். அக்னி பரீட்சை நிகழ்ச்சிக்கு நேயர்கள் அனைவரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய சிறப்பு விருந்தினராக நம்மிடையே வந்திருப்பவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன் அவர்கள். உங்கள் எங்கள் சார்பில் வரவேற்று இன்றைய அக்னி பரீட்சை நிகழ்ச்சியை தொடங்குவோம். வணக்கம். வணக்கம். பீகார் தேர்தல் வெற்றி, நிதிஷ் கூட்டணி கிடைத்த வெற்றி உங்கள் மக்கள் நல கூட்டணிக்கு ஒரு புது தெம்பினை, உற்சாகத்தை தந்திருக்கும் நான் நினைக்கிறேன். நீங்க எப்படி பார்க்கறீங்க அந்த வெற்றியை? இந்திய அளவில் சமூக நீதிக்கு எதிராக, மத சார்பின்மைக்கு எதிராகவோ, மக்கள் ஒற்றுமைக்கு எதிராகவோ யார் பேசினாலும் அவர்களுக்கு இப்படிப்பட்ட பதிலடி தான் கிடைக்கும் என்பதற்கு பீகார் தேர்தல் ஒரு சான்றாக உள்ளது. அண்மை காலமாக மதவெறி சக்திகள் சமூக அமைதியை சீர்குலைத்தார்கள். குறிப்பாக மாட்டிறைச்சி விவகாரம், அறிஞர்கள் அவமதிக்கப்பட்ட நிகழ்வுகள், இவை மக்களிடையே மிகப்பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. தன்னுடைய தனிப்பட்ட முயற்சியாக மோடி அவர்கள் பீகார் தேர்தலில் வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என்று மிக தீவிரமான பிரச்சாரத்தை மேற்கொண்டும் அதில் அவர் தோல்வியை சந்தித்திருக்கிறார். இவர் பிரதமரான பிறகு நடந்த தேர்தல்களில் டெல்லியிலும் பீகாரிலும் மிகப்பெரிய சம்மட்டி அடி விழுந்திருக்கிறது. அடித்தட்டு மக்களுக்கு எதிரான ஒரு அரசியலை கையில் எடுத்தால் இப்படிப்பட்ட பதிலடியைத்தான் மக்கள் அமைதியான முறையில் வழங்குவார்கள் என்பதற்கு இது ஒரு அருமையான சான்று. 2 இடங்கள்ல படுதோல்வி நீங்க சொல்றீங்க, ஆனா 4 மாநிலங்கள்ல இருந்து வெற்றி பெற்றதையும் மறந்துடக்கூடாது இல்லையா? இதே மோடி தலைமையில் தான் பிரச்சாரம் நடைபெற்றது, வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அதாவது டெல்லியும் பீகாரும் வேறு, மற்ற மாநிலங்கள் என்பது வேறு. இதனுடைய எதிரொலி இல்ல பாதிப்பில் தாக்கம் தமிழகத்தில் எதிரொலிக்கும் நீங்க நினைக்கிறீங்களா? தமிழகத்தில் இதுவரையில் பாரதிய ஜனதா மற்றும் சங் பரிவார் அமைப்புகளின் தாக்கம் பெரிய அளவில் இல்லை. அதற்கு அவர்கள் பெரிய முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். கடந்த 25 ஆண்டுகளாக அவர்கள் மேற்கொண்ட முயற்சிகளுக்கு இங்கே இதுவரையில் திராவிட இயக்க அரசியலாக இருந்தாலும் சரி, மற்ற அரசியலாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு இடம் கொடுக்கவில்லை. ஆகவே அவர்கள் முன்வைக்கக்கூடிய அந்த மதவெறி அரசியல் அல்லது சகிப்புத்தன்மையற்ற ஒரு வெறுப்பு பிரச்சாரம் இங்கு எடுபடாது. இருந்தாலும் அவர்களுடைய முயற்சி தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதற்கு இடம் தர மாட்டார்கள் என்றுதான் நான் நம்புகிறேன். தமிழக மக்கள் இடம் தர மாட்டார்கள் நம்புறீங்க நீங்க. அதே போன்று உங்களுடைய மக்கள் நல கூட்டணி, மக்கள் நல கூட்டணி முரண்பாடுகளின் மூட்டை, தேராத கூட்டணி என்றெல்லாம் விமர்சனம் வைக்கப்படுகிறது. இதை நீங்க எப்படி பார்க்கிறீங்க? அது அரசியல் களத்தில் இருக்கிற ஒரு சிலர் இந்த விமர்சனங்களை வைக்கிறார்கள். பொதுமக்கள் மனப்பூர்வமாக வரவேற்கிறார்கள். கட்சி சார்பற்றவர்கள் பெரும்பான்மையாக இருக்கிறார்கள். அதிலும் இளம் தலைமுறையினர், உன்னிப்பாக அரசியலை கவனித்து வரக்கூடிய இளம் தலைமுறையினர் இதனை மனப்பூர்வமாக வரவேற்கிறார்கள். நாங்கள் சில கட்சிகளை பெயர் சொல்லி அடையாளப்படுத்தியிருக்கிறோம். அந்த கட்சிகளை சார்ந்தவர்கள் இந்த விமர்சனங்களை வைக்கிறார்கள். நாங்கள் அவர்களுக்கு எதிராக அவதூறு பரப்பும் நோக்கில் வைக்கவில்லை. எங்களுடைய நிலைப்பாட்டை நாங்கள் சொல்லியிருக்கிறோம். தேசிய அளவில் காங்கிரஸ் கட்சி, பாரதிய ஜனதா கட்சி, தமிழகத்தை பொறுத்தவரையில் திமுக, அதிமுக மற்றும் பாமக, இந்த 5 கட்சிகளோடு நாங்கள் தொடர்பு வைத்துக் கொள்ள மாட்டோம், உறவு வைத்துக் கொள்ள மாட்டோம் என்றுதான் சொன்னோம். அவர்கள் எங்களை அழைக்கிறார்கள், நாங்கள் வேண்டாம் என்று சொல்லுகிறோம், அவர்களை மறுதளிக்கிறோம் என்று சொல்லவில்லை. நாங்கள் தேர்தல் உறவு யார் யாரோடு வைத்துக் கொள்வோம், யார் யாரோடு வைக்க மாட்டோம் என்பதை நாங்கள் வெளிப்படுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. அந்த தேவையின் அடிப்படையில் இந்த 5 கட்சிகளோடு எங்களுக்கு தேர்தல் உறவு இல்லை என்று நாங்கள் பகிரங்கமாக அறிவித்திருக்கிறோம். இந்த அறிவிப்பை அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை, சகித்துக் கொள்ள முடியவில்லை. அதனால் ஒரு சிலர் இந்த விமர்சனங்களை முன்வைக்கிறார்கள். இல்லை, உண்மையிலே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் விடுதலை சிறுத்தைகளாகட்டும், மறுமலர்ச்சி திமுக, இடதுசாரிகளாகட்டும், 4 கட்சிகளுக்கும் பல கொள்கைகளில் வேறுபாடுகள் இருக்கின்றன. குறிப்பாக தமிழீழ பிரச்சனை எடுத்துக்கொண்டால் நீங்களும் மதிமுக தமிழம்தான் தீர்வு என்று கூறுகின்றீர்கள். ஆனால் இடதுசாரிகள் அதில் முற்றிலும் மாறாது. குறிப்பாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் முற்றிலும் வேறுபட்டது. இப்படி பார்க்கும்போது இது ஒரு முரண்பாடுகளின் மூட்டையாகத்தான் இருக்கிறது. இந்த கட்சிகளும் ஒன்றாக சேர்ந்து ஒரே கட்சியாக வேண்டும் என்று நாங்கள் சொல்லவில்லை. நாம் எல்லாம் சேர்ந்து ஒரு கட்சியாக ஒரு தலைமையை ஏற்றுக்கொண்டு நாம் அரசியல் செய்வோம் என்று நாங்கள் பேசவில்லை. அவரவர் கட்சிக்கு அவரவர் கட்சி தலைமை, அவரவர் கோட்பாடு, அவரவர் கொள்கை. தேர்தலுக்காக ஒன்று சேருகிறோம், மக்களுடைய பிரச்சனைகளுக்காக ஒன்று சேருகிறோம், சில குறிப்பிட்ட மத்திய மாநில அரசுகளின் கொள்கைகளை எதிர்ப்பதற்காக ஒன்று சேருகிறோம். இந்த நிலைப்பாட்டிற்கு ஒருமித்த கருத்துள்ள கட்சிகளாக நாங்கள் எங்களை கருதுகிறோம். எந்தெந்த கருத்துக்களில் நாங்கள் உடன்படுகிறோமோ அந்த கருத்துக்களை மட்டுமே முன்வைத்து குறைந்தபட்ச செயல் திட்ட அறிக்கையை நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம். முரண்படுகிற விஷயங்களில் யாரும் யாரையும் தலையிடுவதில்லை.
அவர்கள் விஷயங்களில் நாங்கள் வந்து குறுக்கிடுவதில்லை. தமிழீழ பிரச்சனை விடுதலை சிறுத்தைகளும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகமும் தனி தமிழீழம்தான் தீர்வு என்று சொல்லுகிற கட்சிகள். இடதுசாரிகள் அதிலே மாறுபடுகிறார்கள். அதனால் அதை நாங்கள் பேசப்போவதில்லை. நீங்க வந்து ஒரு தேர்தல் பரப்புரைக்கு போறீங்க, ஒரு இடத்தில் தமிழக பிரச்சனை, அதாவது இலங்கை தமிழர் பிரச்சனை பற்றி பேச வேண்டிய சூழ்நிலை வருகிறது. நீங்கள் வந்து ஒரு கருத்தினை தெரிவிப்பீர்கள், உங்கள் கூட்டணி குறைந்தபட்ச செயல் திட்டத்தில் நாங்கள் முன்வைத்து பேச மாட்டீர்களா? இல்ல, குறைந்தபட்ச செயல் திட்டத்தில் முன்வைத்திருக்கக்கூடிய கருத்துக்களை பேசுவோம். அங்கு வந்து சிங்கள குடியேற்றம் இருக்கிறது, அதை அப்புறப்படுத்த வேண்டும். நிலை கொண்டிருக்கிற இராணுவ முகாம்களை அங்கே அப்புறப்படுத்த வேண்டும். அடுத்து ராஜபக்சே தலைமையிலான அந்த கொலை குற்றத்தில் ஈடுபட்ட, இனப்படுகொலை குற்றத்தில் ஈடுபட்ட கும்பல் மீது சர்வதேச விசாரணை நடத்த வேண்டும். அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதை வற்புறுத்துவோம். இந்த கருத்துக்களில் எல்லாம் எங்களுக்கு உடன்பாடு இருக்கிறது. இந்த உடன்பாடு உள்ள கருத்துக்களை வெளிப்படையாக பேசுவோம். உடன்பாடு உள்ள கருத்துக்கள் சொல்றீங்க, ஆனா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பொறுத்தும் மிக தெளிவாக இருக்கிறது. சம அதிகார பகிர்வு என்ற நிலையில் தான் அவர்கள் இருக்கிறார்கள். இது போன்ற பிரச்சனை வரும்பொழுது அதிகார பகிர்வு என்பதிலே இருவேறு நிலையே கிடையாது. உடன்பாடுள்ள கருத்துக்களில் ஒருமித்து களப்பணி ஆற்றுவது என்கிற ஒரு உடன்பாட்டை நாங்கள் எடுத்திருக்கிறோம். ஆனால் இப்ப தமிழீழம் என்பதை நீங்க விட்டு கொடுத்து விட்டீங்க எடுத்துக்கலாம். விட்டு கொடுத்து எப்படி ஆகும்? எல்லாரும் உங்களுடைய அடிப்படை தாரக மந்திரமா நீங்க பேசுவது பல இடங்களில் இந்த ஓங்கி குரல் கொடுத்திருக்கீங்க. தமிழம் தான் முக்கிய தீர்வு, ஒரே தீர்வு இன்னைக்கும் சொல்லுவோம், நாளைக்கும் சொல்லுவோம், கடைசி வரை சொல்லி. அப்படி இருக்கும் பொழுது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தமிழீழத்தை எதிர்க்கும் பொழுது நீங்கள் எப்படி அதை ஒரே நிலைப்பாட்டில் இருக்கும்? உடன்பாடுள்ள கருத்துக்கள் எவ்வளவு இருக்கு? அந்த உடன்பாடுல மிக முக்கியமான கருத்து இதுதானே. இதை விட்டுட்டு சின்ன சின்ன விஷயங்கள் அது, இது மிகப்பெரிய விஷயம் இதான். ஏன்னா ஒரே தீர்வு தான் நீங்க சொல்றீங்க. அப்படி இருக்கும்போது ஒரு மிகப்பெரிய நிலைப்பாடு நீங்க சொல்ற மாதிரி இந்த கட்சி எல்லாம் நாளும் ஒன்னா சேர்ந்து ஒரே கட்சி ஆகணும்னா நீங்க சொல்ற கருத்து ஒரே கட்சி. ஆனால் தேர்தல் பரப்புரையின் போது ஒரே கட்சி ஆக்குறது முயற்சி பண்ணல. சரி, 4 கட்சிகள் ஒன்னா சேர்ந்து ஒரு கூட்டணியை உருவாக்கி இருக்கிறோம். இதே ஒரு ஒருமித்த கருத்துள்ள கருத்துக்களை வந்து நாங்க வரையறை பண்ணிருக்கிறோம். என்னென்ன கருத்துக்கள் எங்களுக்கு உடன்பாடு இருக்குன்னு அந்த கருத்துக்களை தான் குறைந்தபட்ச செயல் திட்டமா நாங்க டிக்ளேர் பண்ணிருக்கிறோம். அந்த அடிப்படையில் நாங்கள் இறங்கி வேலை செய்வோம், பிரச்சாரம் செய்வோம். தமிழீழம் மட்டுமல்ல, கூடங்குளம் பிரச்சனைக்கும் இதே அணு உலை பிரச்சனைக்கும் உங்களுக்கும் அவருக்கும் மிகப்பெரிய, அதாவது 180 டிகிரியில வேறுபாடு இருக்கு. இந்த பக்கம் நீங்க நிக்கிறீங்க, அவங்க அந்த பக்கம் நிக்கிறாங்க. இது போன்ற பல பிரச்சனைகள், குறிப்பா இந்த 2 பிரச்சனையும் மிக முக்கியமான பிரச்சனைகளா பார்க்கப்படுது இல்லையா? மிச்சம் 98% இருக்கு. அந்த 2% எதிராக இருந்தாலும் 98% எங்களுக்கு உடன்பாடு இருக்கு. இந்த 2 விஷயத்துல வந்து என்ன எங்களுக்கு உடன்பாடு, அவங்களுக்கும் ஒன்றும் பெரிய மாற்று கருத்து இல்லை. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அணுசக்தியை பயன்படுத்தி மின்சாரத்தை தயாரிப்பது தவறல்லங்கிறது அவங்க கருத்து. அதிலும் குறிப்பா அமெரிக்க ஏகாதிபத்தியத்தோடு அணுசக்தி உறவு கூடாது, அவ்வளவுதான் அவங்களுடைய நிலைப்பாடு. எங்க நிலைப்பாடு என்னன்னா, விடுதலை சிறுத்தைகளுக்கும் அதிமுக கூட அதுல ஸ்லைட் டிஃபரன்ஸ் உண்டு. இப்ப நாங்க என்ன சொல்றோம், ஒட்டுமொத்தமா அணுசக்தி வந்து எதிர்க்கிறோம். அணுசக்தியே கூடாது அப்படிங்கிறது, அணு உலைகளே கூடாதுன்னு கல்பாக்கத்தையும் மூட சொல்றோம். இந்த நிலைப்பாட்டை நாங்க அவங்களுக்கு தெரியப்படுத்திருக்கிறோம், அவங்க நிலைப்பாட்டை எங்களுக்கு தெரியப்படுத்திருக்கிறாங்க. முரண்பாடு உள்ள இடத்துல நம்ம பேச வேண்டாம், உடன்பாடு உள்ள இடத்துல பேசுவோம். உடன்பாடு இல்லாத விஷயங்கள் பெரிய விடயமாக மாறும்போது அப்போது உங்களுடைய அணுகுமுறை எப்படி இருக்கும்? அந்த மாதிரி மாறுவதற்கு வாய்ப்பில்லை. அப்படி மாறுகிற நேரத்தில் இல்ல, அப்படி மாறுகிற ஒரு வாய்ப்பு இருந்தா அந்த நேரத்தில் கட்டாயமா எங்களுடைய உறவை நாங்கள் மறுபரிசீலனை பண்ணுவோம். அப்படி என்றால் தமிழீழ பிரச்சனை வந்து ஒரு மிக முக்கியமான விடயம். இந்த விடயத்தில் தமிழம் தான் தீர்வு என்று நீங்களும் வைக்கவும் கூறும்பொழுது இடதுசாரிகளில் மார்க்சிஸ்ட் குறிப்பா அதை ஏற்றுக்கொள்ளவே மறுக்கிறது. அதாவதுங்க, பல முரண்பாடுகள் இருக்கு. அதுல எந்த முரண்பாட்டை எந்த காலச்சூழல்ல முதன்மை முரண்பாடா வைக்கணுங்கிறது தான். எது பிரைமரியான கான்ஃபிளிக்ட், எது பேசிக்கான கான்ஃபிளிக்ட் அப்படின்றது. இப்ப நீங்க சொல்றது பேசிக் கான்ஃபிளிக்ட்ஸ், இது எல்லாமே வந்து அடிப்படையான முரண்பாடுகள். ஆனா பிரைமரி கான்ஃபிளிக்ட்ங்கிறது அந்த இடம் பொருள் காலத்தை பொறுத்தது. எந்த நேரத்தில் எதை முதன்மை முரண்பாடா வச்சு பேசணும் அப்படிங்கிறது இருக்கு. அப்ப இன்னைக்கு தேர்தல், இன்னைக்கு தமிழகத்திலும் இந்தியாவிலும் இருக்கக்கூடிய சாதி மதவெறி பிரச்சனைகள், வெறுப்பு பிரச்சாரம், இதுதான் இன்னைக்கு பிரைமரியான கான்ஃபிளிக்டா இருக்கு. நாட்டை ஊழல் சக்தியில் வந்து காப்பாற்ற வேண்டும்ங்கிறது பிரைமரியா இருக்கு. அதனால நாங்க வந்து ஈழம் பிரச்சனையில் இருக்கிற மற்ற எல்லாத்தையும் விட்டுட்டோம்னு அர்த்தம் இல்லை. இன்னைக்கு நாங்கள் வந்து ஈழத்தை பேசுறதுனால தலித் பிரச்சனைகளை விட்டுட்டோம்னு பொருள் கிடையாது. நாங்கள் வந்து ஊழலை எதிர்க்கிறதுனால நாங்கள் மற்ற பிரச்சனைகளை பூரா விட்டுட்டோம்னு அர்த்தம் இல்லை. தேர் ஆர் மெனி கான்ஃபிளிக்ட்ஸ் அண்ட் கான்ட்ரவர்சிஸ். நிறைய முரண்பாடுகள் இருக்கு. அதில் அடிப்படையான முரண்பாடுகள் இருக்குது. அதில் ஒருத்தர் மாறுபாடு இருக்கலாம். முதன்மையான முரண்பாடுகளை இப்போ எடுத்து பண்ணும்போது இந்தியாவுக்குள்ள வந்து இன்னைக்கு இருக்கிற மிக முக்கியமான பிரச்சனை வகுப்புவாத பிரச்சனையும் ஊழலும் தான். சாதி மதவெறி வெறுப்பு பிரச்சாரங்கள், ஊழல் பிரச்சனைகள், இதை முன்னிறுத்தி இன்னைக்கு நாங்கள் கூட்டணி அமைச்சிருக்கிறோம், கூட்டு இயக்கத்தை அமைச்சோம். மக்கள் நல கூட்டணி, மக்கள் நல கூட்டு இயக்கமாக இருந்த பொழுது முதலில் 6 அமைப்புகளுடன் தொடங்கினீர்கள். தற்போது 4 அமைப்புகள் தான் இருக்கிறது. முதலில் வெளியேறிய மணியன் சொல்லும்பொழுது தமிழர் மணியன் மிக தெளிவாக கூறினார், இது தேர்தல் வரை நீடிக்காத ஒரு நிலைப்பாடு. தேர்தலுக்கு வரமாட்டாங்க அப்படின்னு தோணுதுன்னு தான் சொன்னார் அவர். இது தேர்தல் அணியாக மாறாது என்கிற போது இது எதுக்கு இருக்கணும் அப்படிங்கறதான் அவங்க சொன்னது. அவங்க வந்து ஒரே ஒரு நிகழ்ச்சி, அதுவும் அவர் வரல, அவர் சார்பில் யாரோ 2 பேர் வந்தாங்க. ஒரு நிகழ்ச்சி சில மணித்துளிகள் தான் எங்களோட இருந்தாங்க.
அது அவங்க வெளியேறினது ஊடகம் தான் பெருசா சில மாதங்கள் இருந்த ஜவாஹிருல்லா வெளியேறியது அதுதான். அது வந்து அவர் என்ன சொன்னாருன்னா, இப்ப நீங்க வந்து உடனே இது வந்து ஒரு கூட்டணியா மாறணும்னு சொல்றீங்க, அதுல எங்களுக்கு மாறுபாடு இருக்கு அப்படின்னு தான் போயிருக்காரு தவிர இந்த கூட்டணியை பற்றி வேற எந்த விமர்சனமும் எதிர் நிலையில் அவர் வைக்கல. மக்கள் நல கூட்டணி நீங்கள் கூறியது போல 5 எந்த எடுத்துக்கொள்வோம், இப்போது 4 இருக்கிறது. இந்த 4ம் தொடர்ந்து நீடிக்கும், ஒற்றுமையாக செயல்படுவீர்கள் என்ற நம்பிக்கை உங்களை போன்ற தலைவர்கள் 4 இருக்கிறதா? காலையில் ஒன்று பேசுறது, மாலையில் ஒன்று பேசுறதுங்கிற அளவில் இருக்கிற தலைவர்கள் இப்போ நாங்கள் சேரலை. எங்களுக்குன்னு பிரின்சிபல் இருக்கு, கொள்கை நிலைப்பாடுகள் இருக்கு. இதுல இருந்து வந்து அடிக்கடி மாத்திக்கிறதோ அல்லது ஊசலாட்டம்ங்கிறதோ வந்து எனக்கோ அல்லது இந்த கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிற தலைவர்களுக்கோ கிடையாது. உங்களுடைய உறுதித்தன்மையை பாராட்டுகிறேன். அதாவது உங்களுடைய மக்கள் நல கூட்டணி என்பது ஆட்சியை பிடிப்பதற்காக அமைக்கப்பட்ட கூட்டணியா அல்லது ஒரு மாற்றணியாக தமிழகத்தில் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும், ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக அமைக்கப்பட்ட கூட்டணியா? ரெண்டும் ஒண்ணுதான். அதாவது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது தான் நோக்கம். அப்படின்னா என்ன, ஆட்சி மாற்றம் தான் நிகழணும். இங்க நம்ம அடிப்படையில் ஆட்சி மாற்றம் தான் நிகழணும். ஆட்சி மாற்றங்கிறது என்ன, அதிமுகவை ரீப்ளேஸ் பண்றதுன்னு அர்த்தம் இல்லை. தமிழகத்தை பொறுத்தவரையிலும் இன்றைக்கு இளம் தலைமுறையினர், புதிய தலைமுறையினர் கிட்டத்தட்ட 47-50 ஆண்டுகளா திராவிட கட்சிகள் திமுக அதிமுக மாறி மாறி ஆட்சியை நடத்தியிருக்கிறார்கள். இந்த நிலை மாறணும், ஒரு புதிய தலைமை இங்கு உருவாகணும், ஒரு புதிய ஆட்சி இங்கு உருவாகணும், ஒரு புதிய திசை வழி பார்வை உள்ள தலைவர்கள் இந்த ஆட்சிக்கு தலைமை தாங்கணும். இப்படி ஒரு எதிர்பார்ப்பு இளம் தலைமுறையினரிடம் இருக்கிறது. அவர்களுக்கான எதிர்பார்ப்பை நிறைவேற்றக்கூடிய வகையில் இந்த கூட்டணி அமைய வேண்டும் என்கிற ஒரு தொலைநோக்கு பார்வையோடு தான் இந்த கூட்டணி நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம். இதை கூட்டணியை உருவாக்கி வச்சுட்டு யார்ட்டையாவது பேரம் பேசலாங்கிறதுக்காக அல்ல, அந்த நோக்கத்தில் கிடையாது. அதான் நாம் ஒரு பிளாட்ஃபார்ம்ல இருப்போம், நம்மகிட்ட யார் பேசுறாங்களோ அவங்கள்ட்ட வந்து நம்ம வந்து பார்கெயின் பண்ணுவோம், அப்புறம் வர்றதை பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதோ, அல்லது இந்த கூட்டணியில் இருந்துகிட்டு நம்முடைய பார்கெயின் கெப்பாசிட்டியை டெவலப் பண்ணிக்கிட்டு ஏதாவது ஒரு அணியில வாய்ப்பு கிடைச்சா போய் சேர்ந்துக்கும் அப்படின்னு எங்களுக்கு இடையிலே வந்து நம்பகத்தன்மையற்ற ஒரு உறவோ கிடையாது. 4 பேருக்கும் மிக தெளிவான ஒரு நிலைப்பாடு இருக்கிறது. நாங்கள் பிரிவதாக இருந்தாலும் கலந்து பேசி பிரிவோம், தொடர்ந்து பயணிப்பதாக இருந்தாலும் கலந்து பேசி பயணிப்போம். பிரிவதாக இருந்தாலும் என்ற கருத்து வருவதே ஒரு கேள்வி நீங்க எழுப்பினதுனால நான் சொல்றேன். அப்படி ஏதாவது இருக்குமோங்கிற சந்தேகத்தை நீங்க சொன்னீங்கல்ல, ஏன் அதை சொல்றேன்னா, எங்களுக்கு இடையில வந்து ஒரு புரிதலும் கலந்துரையாடல் செய்யக்கூடிய ஒரு உடன்பாடு இருக்கு. ஏன் இதை நம்ம இவ்வளவு தூரம் அழுத்தமா நான் சொல்றேன்னு சொன்னா, நாங்க ஏதோ போய் எசக பிசகா வந்து இதுல வந்து சிக்கிக்கிட்டோம் அல்லது நாங்க இதை ஒரு டெம்பரரியா உருவாக்கி இருக்கிறோம் அப்படிங்கிற பார்வை பலருக்கு இருக்கு. அது அல்ல. 2011 தேர்தல் முடிந்ததுக்கு பிறகு இடதுசாரிகளோட பலமுறை நாங்கள் பேசியிருக்கிறோம். கூட்டணி ஆட்சிங்கிற கருத்தை முதல்ல விடுதலை சிறுத்தைகள் சார்பில் நான் வந்து மே 2ஆம் தேதி பெரியார் திடலில் நடைபெற்ற விருதுகள் வழங்கும் விழாவில் அறிவிப்பு செய்கிறேன். கூட்டணி ஆட்சிங்கிற கருத்தை நான் முன்மொழிகிறேன்னு சொன்னா அதனுடைய எதிர் விளைவுகள் என்னங்கிறது எனக்கு தெரியும். இப்ப கூட்டணி ஆட்சின்னு சொல்லும்போது அது யாருக்கு திடீரென்று ஒரு மனநிலையில வந்து தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதும் தெரியும். அப்ப இங்க ஆட்சி அதிகாரத்தை யாரால கைப்பற்ற முடியுமோ அவர்களுக்கு விடுக்கிற ஒரு நிபந்தனை தான் அது, திமுக அல்லது அதிமுக. இப்ப இந்த 2 கட்சிகள் தான் ஆட்சி அமைக்கக்கூடிய அல்லது கூட்டணிக்கு தலைமை தாங்கக்கூடிய வலிமை பெற்ற கட்சிகள். கூட்டணி ஆட்சிங்கிற கோரிக்கை வச்சாலே இந்த 2 பேருக்கு விடுக்கிற வேண்டுகோள் தான். அப்ப அப்படிங்கும்போது 2 பேர்கிட்ட இருந்து நாங்க விலகி நிற்கிறோம் தானே அது பொருள். 2 பேர்கிட்ட நாங்க விலகி நிற்கிறோம் தான் பொருள். அப்ப ஒரு நீங்க பேசும்பொழுதே ஒரு கருத்தை சொல்றீங்க, ஆட்சி அமைக்கக்கூடிய தகுதியை படைத்த கட்சிகளாக வலிமை பெற்ற கட்சிகளாக இருப்பது அதிமுகவும் திமுகவும் பேசுறேன். அப்படி இருக்கும்பொழுது மக்கள் நல கூட்டணி ஆட்சியை பிடிக்கும் என்ற நம்பிக்கை உங்களுக்கு எப்படி வந்தது? மாற்றத்தை மக்கள் விரும்புறாங்க. அதாவது இன்னைக்கு இருக்கின்ற புள்ளி விவரங்களாகட்டும் கடந்த கால வரலாறாகட்டும் உங்களுடைய 4 கட்சிகளுடைய வாக்கு சதவீதம் தான் 6ஐ தாண்டவில்லை. அப்படி இருக்கும்போது ஆட்சியை எப்படி பிடிக்கும்? 1% கூட இல்லாத கெஜ்ரிவாலுக்கு மக்கள் வந்து ஆட்சி அதிகாரத்தை கையில் கொடுத்தாங்க. கட்சியும் கிடையாது, கிளைகள் கிடையாது, அங்க ஓட் பேங்க் கிடையாது, இதுக்கு முன்னாடி தேர்தலில் நிற்கல. ஆனா மக்கள் மாற்றத்தை விரும்புகிறார்கள். புதிய கட்சியாக அரவிந்த் கெஜ்ரிவால் உள்ளே நுழைகிறார், புயல் போல வருகிறார், ஆட்சியை பிடிக்கக்கூடிய தகுதி இருந்தது. நீங்கள் 4 கட்சியும் பல ஆண்டுகளாக இங்கு செயல்பட்டு அவங்கள மாதிரியே எங்களை மக்கள் பாக்குறாங்க, நான் சொல்ல வரல. ஆனா ஒரு கான்செப்ட் அதுல என்ன அப்படின்னா, புள்ளி விவரங்களை வச்சு ஓட் பேங்குடைய புள்ளி விவரங்களை வச்சுதான் வந்து நம்ம ஆட்சி அதிகாரத்தை வந்து மக்கள் தீர்மானிப்பாங்கலாம் கிடையாது. அப்ப கட்சி சார்ந்தவர்கள் 25-30% பேர் தான், கட்சி சாராத மக்கள் பெரும்பான்மையா இருக்கிறாங்க. இப்ப அவங்க தேர்தல் நேரத்தில் என்ன முடிவு எடுக்க போறாங்கிறது பொறுத்து தான் இருக்கு. இப்ப தமிழ்நாட்டுக்குள்ள வந்து திமுக அணி அதிமுக அணி மாறி மாறி தேர்தலில் ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க. இதுக்கு மாற்று ஒரு அணி ஏன் தமிழகத்தில் உருவாகக்கூடாதுங்கிறது நீண்ட காலத்து வேட்கையா இருக்கு, அது ஒரு தேவையா இருக்கு. அப்ப விடுதலை சிறுத்தைகள் மதிமுக இடதுசாரிகள் இடம்பெற்று இருக்கக்கூடிய இந்த அணியை மாற்று அரசியல் முன்னணி நாங்க மக்கள்கிட்ட சொல்ல போறோம்.
அப்ப எங்களுக்கு என்ன நம்பிக்கை இருக்குன்னா இது ஏன் மாற்று அணியா இந்த புதிய தலைமுறையினர் இளைய தலைமுறையினர் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், ஏற்றுக்கொள்வார்கள் அப்படிங்கிற நம்பிக்கையில சொல்றோம். அதே போன்று மாற்று அணி உருவாக்க வேண்டும் என்ற அந்த கரு இப்பொழுதுதான் உருவாகியதா? என்றால் நீங்களுமாகட்டும் உங்கள் கட்சியில் உள்ள மற்றவர்களாகட்டும் திமுக அதிமுகவுடன் பல ஆண்டுகளாக உறவு கொண்டீர்கள், கூட்டணியில் இருந்திருக்கீங்க, உறவுல இருந்துட்டு தற்போது வந்து திடீரென்ற இந்த கருத்து வந்து வலுப்பெற்று இப்போதுதான் உங்களுக்கு ஞானோதயம் ஏற்பட்டதா? இவ்வளவு நாள் ஞானோதயம் வரவில்லையா? எந்த கருத்தும் திடீர்னு உருவாகாது. ஒரு மாற்று அணி தமிழகத்துல வேணும் அப்படிங்கிறதுல ஆரம்பத்திலிருந்தே ஒரு நிலைப்பாடு எங்களுக்கு இருக்கு. அந்த நிலைப்பாட்டின் அடிப்படையில் தான் இன்னைக்கு தேர்தல் அரசியலுக்காக பல காம்ப்ரமைசஸ் நீங்க பண்ணிருக்கீங்கன்னு எடுத்துக்கலாமா? ஆமா, இதுல ஒன்றும் ஒளிவு மறைவு எதுவும் கிடையாது. தேர்தல் அரசியலுக்காக கொள்கை நிலைப்பாட்டை நாங்க கைவிட்டுறல. காங்கிரசும் திமுகவும் இருந்த கூட்டணியில விடுதலை சிறுத்தை இருந்தாலும் தனியிடம் கோரிக்கை நாங்க விட்டுல, விடுதலை புலிகள் ஆதரவை நாங்க விட்டுல, இந்திய அரசினுடைய ஏகாதிபத்திய ஒடுக்குமுறையை நாங்க எதிர்க்காம விட்டுல, நாடாளுமன்றத்திலேயே வந்து அதை பேசியிருக்கிறோம். அதனால எங்க கொள்கை நிலைப்பாடுகளை நாங்க மாற்றிக்கல. அந்த அணியில இருந்ததுனால திமுக எங்களுக்கு எந்த நெருக்கடியும் தரல. நீ இதெல்லாம் பேசக்கூடாதுன்னு எங்களுக்கு சொல்லல. காங்கிரசும் வந்து நீங்க என்ன புலிகளை ஆதரிச்சு பேசுறீங்க அப்படின்னு எங்களுக்கு வந்து எந்த நெருக்கடியும் தரல. அதனால அவங்க நிலைப்பாடு அவங்களுக்கு, எங்க நிலைப்பாடு எங்களுக்கு. ஆனா தேர்தலில் எங்களுக்கு ஒரு இடையில வந்து ஒரு நல்ல நட்புறவு இருந்துச்சு. இந்த மக்கள் நல கூட்டணி, இந்த கூட்டணி வந்து எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை, என நிறைய வரவேற்பு இருக்குன்னு சொல்றீங்க, எதை அடிப்படையாக வைத்து வரவேற்பு இருக்குன்னு நீங்க சொல்றீங்க? இன்றைக்கு சோசியல் மீடியாவில் வந்து பெரிய அளவில் வந்து வரவேற்பு இருக்குது. மக்கள் நல கூட்டணிக்கு வந்து கட்சி சாராதவர்கள், எங்களோடு தொடர்பு இல்லாதவர்கள்லாம் வரவேற்று எழுதுறது எங்களுக்கு ஒரு நம்பிக்கை தருது. அந்த அடிப்படையில் தான் அதை சொல்றேன் நான். அதே போன்று மக்கள் நல கூட்டணிக்கு வந்து எந்த அமைப்பாக இருந்தாலும் ஒரு தலை என்பது மிக அவசியம். மக்கள் நல கூட்டணியை பொறுத்த மட்டும் யார் தலைவர்? ஒருங்கிணைப்பாளர்னு வைகோ அறிவிச்சிருக்கோமே. ஒருங்கிணைப்பாளர் கோஆர்டினேட்டருங்கிறது தான் தலைவருங்கிற பொறுப்பு. ஒருங்கிணைப்பாளருக்கும் தலைவருக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அப்படி இல்லை, அது வந்து அறிவிக்கிறது வந்து தலைவருங்கிறது வந்து ஒரு ஒரு ஆர்கனைசேஷன்ல வந்து முறைப்படி ஜனநாயக முறைப்படி தேர்ந்தெடுக்கப்பட வேண்டிய ஒரு பொறுப்பு. அது இன்னும் கொஞ்சம் விரிவடைய வேண்டியிருக்குது, இன்னும் சிலரை வந்து சேரலாம் அப்படிங்கிற ஒரு நிலையில நாங்கள் எடுத்த போது அது ஒருங்கிணைப்புனாலே என்ன, இன்னும் நிறைய ஒருங்கிணைக்க வேண்டிய வேலைகள் இருக்கு. அப்போ சில புதிய இயக்கங்களையோ அல்லது அரசியல் கட்சிகளையோ இந்த அமைப்புக்குள்ளே சேர்க்க வேண்டிய தேவை இருக்கு. அது வர வரலும் நாம் ஒருங்கிணைப்பாளர்னு ஒருவரை தேர்வு பண்ணணும்னு அவரை தேர்வு பண்ணியிருக்கிறோம். ஏனென்றால் இப்போ எல்லா கட்சியும் வந்து முதலமைச்சர் வேட்பாளர் யார் என்று சொல்லாமல் சொல்லிக்கொண்டு சில கட்சிகள் இருக்கின்றன, வெளிப்படையாக சில கட்சிகள் சொல்கின்றன. மக்கள் நல கூட்டணியை பொறுத்த மட்டில் முதலமைச்சர் வேட்பாளர் என்று வரும்பொழுது மிகப்பெரிய ஒரு சர்ச்சை வருவதற்கு வாய்ப்பு இருக்காது? அல்ல, சர்ச்சைலாம் இல்லை. அன்றைக்கு முதல் சந்திப்பிலேயே ஒருங்கிணைப்பாளர் மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோ அவர்கள் மிக தெளிவாக சொல்லிவிட்டார், நாங்கள் வந்து முதல்வர் வேட்பாளர் என்பதை அறிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அரசியலமைப்பு சட்டப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் தான் முதல்வர் வேட்பாளரை தேர்ந்தெடுக்கணும். அதுக்கு முன்னாடியே அறிவிக்கிறதுங்கிறது அவசியம் இல்லாதது. எனவே உரிய நேரத்தில் நாங்கள் அதை வெளிப்படுத்துவோம். திமுக பொறுத்த மட்டில் இவர்தான் முதலமைச்சர். அது வந்து அதிமுக பொறுத்த மட்டில் உங்களில் யாரை நம்பி யாருக்காக வாக்களிப்பது, இந்த கூட்டணியில் வந்து இந்த தலைவருக்காக வாக்களிக்கிறோம் என்ற ஒரு திருப்தியுடன் வாக்களிப்பதற்கு எந்த தலைவருக்காக வாக்களிப்பது? திருமாவளவுக்காக வாக்களிப்பதா, வைகோவுக்காக வாக்களிப்பதா, முத்தரசனுக்கு வாக்களிப்பதா, ஜிஆருக்கு வாக்களிப்பதா என்ற ஒரு சந்தேகம் வரும் இல்லையா? கொள்கைக்காக வாக்களிப்பது, எங்களுடைய நிலைப்பாட்டுக்காக வாக்களிப்பது, நாங்கள் சொல்ல போகிற வாக்குறுதிகளுக்காக வாக்களிப்பது. குறைந்தபட்ச செயல் திட்டம் தான் கொள்கை என்று ஒரு மக்கள் நல கூட்டணிக்கு ஒரு கொள்கை என்று இல்லை, ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டம் தான் இருக்கு. குறைந்தபட்ச செயல் திட்டம் கொள்கைகளின் அடிப்படையில் தான் எடுக்கப்படுது. குறைந்தபட்ச செயல் திட்டங்கிறது கொள்கைகளிலேயே உங்களுக்கு அடிப்படை கொள்கையில ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு மாறுபாடுகள் இருக்கிறது. நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். அப்படி இருக்க சூழ்நிலை யாருக்காக வாக்களிப்போம், தலைவர் என்று யாரை எடுத்து? வகுப்பாதத்தை எதிர்ப்பதுங்கிறது ஒரு கொள்கை தானே, ஏகாதிபத்தியத்தை எதிர்ப்பதுங்கிறது ஒரு கொள்கை தானே, சிங்கள இனவெறி ஒடுக்குமுறையை எதிர்ப்பதுங்கிறது ஒரு கொள்கை தானே. இந்த கொள்கையில எங்களுக்கு நிறைய உடன்பாடுகள் இருக்கு. இங்க வெறுப்பு அரசியலை வந்து முன்வைக்கிறார்கள். அந்த வெறுப்பு அரசியலுக்கு எதிராக அரசியல் செய்வதுங்கிறது ஒரு கொள்கை நிலைப்பாடு தான். என்றால் உங்கள் கூற்றுப்படி மக்கள் நல கூட்டணிக்கு கொள்கைக்காக வாக்களிங்கள், தலைவர்களுக்காக வாக்களிக்க வேண்டாம் என்று சொல்றீங்களா? அப்படி இல்லை. தலைவர்கள் யார்? கொள்கையை வழிநடத்தக்கூடியவங்க, கொள்கையை தெளிவுபடுத்தக்கூடியவங்க, கொள்கையை வந்து வரையறுக்கக்கூடியவங்க, வகுத்து தரக்கூடியவங்க, அவங்க தான் தலைவர்கள். யதார்த்தத்தை நீங்க தலைவர் இருக்கும்போதே கொள்கையை செயல்படுத்த பிரச்சனை இருக்கும்போது நான்கு தலைவர் இருக்கும்போது இப்படியே சிந்திச்சு பழகினதுனால வரக்கூடிய கோளாறு இது. ஒரு கட்சி, அந்த கட்சியினுடைய ராஜா மாதிரி ஒரு தலைவர், அந்த ராஜா எடுக்கிற முடிவு கட்டுப்படக்கூடிய தொண்டர்கள், அப்படியே சிந்திச்சு வர கோளாறு அல்ல இது. இது ஏன்னா உங்கள் போன்ற கட்சிகளுடைய நிலைப்பாடுகள் காலகட்டத்திற்கு ஏற்ப மாறிக்கொண்டே இருக்கிறது. அதனாலதான் இந்த கேள்வியை வருகிறது. நிலைத்த கொள்கையுடன் எந்த கட்சியும் இல்லை. நீங்களும் வந்து பல அதிமுக கூட்டணி வச்சிருக்கீங்க, திமுக கூட்டணி வச்சிருக்கீங்க, தனித்து போட்டிருக்கீங்க, மூப்பனாரோட இருந்திருக்கீங்க. இது ஒரு நிலைப்பாடா? தேர்தல் அரசியலுக்காக எதையும் விட்டு கொடுத்து போவது, சமரசம் செய்து கொள்வது என்பது ஒரு இயல்பாக இருக்கு. தேர்தல் உறவு என்பதே தற்காலிக உறவு தாங்க. முதல்ல அதை நம்ம புரிஞ்சுக்கணும். கட்சிகள் வந்து மாறுபடுறதுனால, கொள்கைகள் மாறுபடுறதுனால தேர்தல் உறவை வைத்துக் கொள்ளக்கூடாது, இது வந்து பெரிய சந்தர்ப்பவாதம், இது சமரசவாதம் அப்படின்னு சொல்றதுங்கிறதே சரியான பார்வை இல்லை. நாம ஒருமித்த கருத்தோட
யார் நம்முடைய நிரந்தரமான எதிரி, நட்பு அடிப்படையில் சில கொள்கைகளை யார் நமக்கு முரண்படுகிறார்கள், இந்த தெளிவு நமக்கு தேவை. மக்கள் நிரந்தரமான எதிரி யார்? இன்றைக்கு நாங்க முதன்மை முரண்பாடா எதை வைக்கிறோம்னா, சாதி வெறி மதவெறி அரசியலை பிரதானப்படுத்தக்கூடியவர்கள் எங்களுடைய எதிரிகள், வீழ்த்தப்பட வேண்டிய. திமுக அதிமுகவும் மதவெறியை முன்வைத்து அரசியல் செய்கிறாங்கன்னு சொல்ல வரீங்களா நீங்க? யார் உங்க எதிரி? அப்படி கட்சி பார்வையில பார்க்கும்போது எது உங்களுக்கு முதன்மையான எதிரியா வருது? இன்னைக்கு வகுப்புவாதத்தை உயர்த்தி பிடிக்கக்கூடிய கட்சி பாரதிய ஜனதா. சரி, அவங்களை தாங்கி பிடிக்கக்கூடிய முட்டுகளா இருக்கக்கூடியவர்கள் சங் பரிவார் அமைப்புகள். இவங்க தான் இன்னைக்கு அடித்தட்டு மக்களுக்கு இடையிலையும் சிறுபான்மை மக்களுக்கு இடையிலையும் மிகப்பெரிய முரண்பாடுகளை உருவாக்குறாங்க, மோதலை உருவாக்குறாங்க, அவங்களுக்கு எதிரான வன்முறைகளை தூண்டி வர்றாங்க. இதனால நாடே இன்றைக்கு அல்லோல கல்லோலப்பட்டு கிடக்கிறது. யாரும் தமிழக தமிழ் தேர்தல் அரசியலோட தொடர்புடையதுதான். இன்னைக்கு அதுக்குள்ள மதவெறி அரசியலும் சாதி வெறி அரசியலும் இன்னைக்கு பிரதானமா உயர்த்தி பிடிக்கப்படுது. இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி என்ன செய்யுது? சாதாரண மக்களுக்கு இடையில இவன் நமக்கு நம்ம சாதிக்காரன்ல, இவன் நம்ம சாதிக்காரன், இவன் இவன் கொடியை அறுத்து போடு, இவன் கொடிக்கம்பத்தை உடைச்சு போடு, இவன் காரை கண்ட கண்ணாடியை உட, இந்த அரசியல் கீழ்மட்டத்தில் வகுப்பாவே எடுக்கிறாங்க, அவங்க தூண்டி விடுறாங்க. வன்முறைகள் நடந்தால் சாதி அடிப்படையில் காஸ்ட் பேஸ்ட் போலரைசேஷன் நடக்கும், நமக்கு நல்லது அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. இந்த சாதி விருப்பு அரசியல தமிழகத்தில் இதுவரை யாரும் எடுத்ததே கிடையாது. இதே குற்றச்சாட்டு பாட்டாளி மக்கள் கட்சியும் உங்கள் மேல் வைக்கிறது. நாங்க ஒரு காலத்தில் அதுக்கு ஏதாவது ஒரு சின்ன சான்று ஆதாரத்தை சொல்லுங்க. அவங்களுக்கு என்ன பேசுறாங்க? மேடையிலே பேசுறாங்களே, வெளிப்படையே பேசுறாங்களே. வெளிப்படை 80% 20% மோதி பார்க்கலாமான்னு கேட்கறாங்களே. என்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் கேட்டிருக்கிறோம் அந்த மாதிரி? உங்கள் கட்சியில எந்த கூட்டத்தில் இந்த மாதிரி பேசல நீங்க சொல்ல முடியும்? உறுதியா சொல்ல முடியும்? தலைவர்கள் சொல்லணும். நான் பேசியிருக்கிறேனா? எந்த சமூகத்துக்கு எதிராக நான் செயல்படுவர்கள் பேசினா யாரும் பேச மாட்டாங்க, கீழே இருக்கிறவங்களும் பேச மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு சான்று காட்டுங்க. அதற்கான ஆதாரம் கொடுத்தால் என்ன செய்றீங்க நீங்க? நீ காட்டுங்க. சாதி விருப்ப அரசியல் என்னைக்கு பேசுறோம்? எந்த சாதியாவது கீழ் சாதி, அவங்க மோசமான சாதி, அவங்களை நாம ஒழிக்கணும், பொண்ணை பிடிச்சா கையை வெட்டு, காலை வெட்டு, ஊட்ட கொளுத்து, அப்படி பேசியிருக்கிறோம் எங்கேயாவது? அதே போல அவங்க வீட்டு பெண்மணி அழைத்து சென்று காதலித்துக்கொள், அவங்களுக்கு இதெல்லாம் சமூக யதார்த்தத்தில் நடக்காதுங்க. அது எப்படிங்க நீங்க அதே தானங்க? இது ஒரு கட்சி சொல்றது கிடையாது, ஒரு தலைவன் சொல்லி நடக்கிறது கிடையாது. எல்லா சாதிக்குள்ளேயும் நடக்குது. தலித் வெர்சஸ் நான் தலித் மட்டும் இல்ல, நான் தலித்துக்குள்ளே நடக்குது, வன்னியர்களுக்குள்ளே நடக்குது, கவுண்டர் குழுக்குள்ளே நடக்குது, கவுண்டர் வன்னியர் நடக்குது. வெளிப்படையாக இது போன்ற நீங்களே பேசியிருப்பதா ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அதுதான் அந்த சாதி பெண்ணை நீ இழுத்து கல்யாணம் பண்ணிக்கப்பா அப்படின்னு சொல்லி அயோக்கியத்தனம். அது அந்த மாதிரி ஒரு பச்சை அயோக்கியத்தனம் பேசவே இல்லைன்னு சொல்றீங்க. நான் எந்த இடத்துல பேசுறேன்? அவ்வளவு கீழ்த்தரமா என்ன? பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் இந்த குற்றச்சாட்டு தொடர்ந்து வைக்கப்படுது. வேணும்னு பண்றாங்க, வன்முறை தூண்டணும்னு நினைச்சு சொல்றாங்க. அவங்க வன்முறையை தூண்டணும்னு சொல்றாங்க. எந்த இடத்துல ஒரே ஒரு இடத்துல காட்ட சொல்லுங்க, நான் பேசுனதை காட்ட சொல்லுங்க பாப்போம். ஒருவேளை அப்படி ஆதாரத்தை காண்பித்தால் என்ன செய்றீங்க திருமாவளவன்? காட்ட சொல்லுங்க. நான் அது இதே புதிய தலைமுறை சொல்லியிருக்கேன். நான் பொது இடத்துல நான் தூக்க மாட்டேங்கிறேன்னு சொல்லியிருக்கிறேன். அப்படிலாம் என்னை என் பெற்றோர்கள் வளர்க்கல, அவ்வளோ கீழ்த்தரமெல்லாம் என்னை வளர்க்கல. அந்த மாதிரிலாம் நான் பேச மாட்டேன். நான் எனக்கு பெண்கள்னா மதிக்கணும், சமூக அமைதியில் ஒரு ஈடுபாடு இருக்குது, ஒரு அக்கறை இருக்குது. வன்முறை நினைச்ச இடத்துல தூண்டி விட்டு போறவங்க கிடையாது. நான் பொறுப்பற்றவன் இல்லை. நான் அதாவது அந்த சாதி பெண்ணை நீங்கள் காதலிப்பா, அவனை கல்யாணம் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லல நீங்க சொல்றீங்க. அவ்வளவு கீழ்த்தரமான ஒரு அரசியலை செய்ய வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. வட மாவட்டங்களில் விடுதலை சிறுத்தைகளோட சேர்ந்தா நாம வெற்றி பெற முடியும்னு நினைச்சாங்க. 2011 தேர்தல் அது பொய்யான ஆகிப்போச்சு. அவங்க 31 இடத்துல போட்டிட்டு 3 இடத்துல தான் ஜெயிக்க முடிஞ்சது. அதுக்கு பிறகு அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற அரசியல் என்னன்னா, அவங்களுக்கு சங் பரிவார் தான் ஆலோசகர்கள், சங் பரிவார் அமைப்பை சேர்ந்தவங்க தான் அவங்களுக்கு எல்லாம் அட்வைசர்ஸ். இப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீ உன் சாதியை பேசு, அவன் சாதியை பேசட்டும், அப்பதான் ஓட்டு தரலாம். நீ அவனுக்கு எதிராக பேசினாதானே உன் சாதி உனக்கு ஒன்னா திரளுவான். அது சங் பரிவாருக்கும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் உறவு இருக்குன்னு சொல்றீங்களா? உறவு இல்லை, அவங்க தான் அட்வைசரே. ராமதாசனுடைய வழிகாட்டிகளே அவரே மரக்காணம் பொதுக்கூட்டத்தில் பேசும்போது, மாமல்லபுரம் பொதுக்கூட்டத்தில் பேசும்போது, எனக்கு ஒரு RSS இயக்கத்தை சேர்ந்தவர் தான் எனக்கு ஆலோசகர் பேசினார்ல. சங் பரிவார் அமைப்புகளுக்கும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் வெளிப்படையாவே உறவு இருக்கு. வெளிப்படையா இல்ல, அவங்க தான் வழிகாட்டுறாங்க. சாதி அமைப்புகளை எல்லாத்தையுமே இன்னைக்கு வழிநடத்துவது சங் பரிவார் அமைப்புகள் தான். அதே போன்று அண்மையில் ஒரு பேட்டியில் நீங்க பேசும்பொழுது, என்னை ஒரு தலித் தலைவராகவே பார்க்கிறார்கள், நான் தலித் சமூகத்துக்காக மட்டுமான தலைவர் அல்ல என்ற ஒரு கருத்தை தெரிவிச்சுங்க. எதற்காக அப்படி ஒரு கருத்தை தெரிவிச்சுங்க? ஏன் இப்போ விஜயகாந்த் கட்சி தொடங்கினா எல்லாருக்கும் பொதுவானவர், கலைஞர்னா எல்லாருக்கும் பொதுவானவர், ஜெயலலிதா அம்மானா எல்லாருக்கும் பொதுவானவர், ஏன் திருமாவளவன் எல்லாருக்கும் பொதுவானவராக இருக்கக்கூடாதா? இல்ல, ஆனால் உங்களுடைய அடையாளமே விடுதலை சிறுத்தைகள், தலித்துகள் இல்லையா, தலித்துக்காக போராடுபவர் என்ற ஒரு முன்னெடுப்பு. போராடக்கூடாதா? அவர்களுக்கு மட்டும் போராடுகிறார்கள் என்றுதான். நான் தமிழர்களுக்காக போராடலையா? ஈழத்தமிழர்களுக்காக நான் போராடலையா? என்ன மாதிரி தமிழ்நாட்டுக்குள்ள ஈழத்தமிழர்களுக்கு எத்தனை பேர் இந்த வளர்ந்து வந்திருக்கிற 10 ஆண்டுகளை வளர்ந்த கட்சிகள் எவ்வளவு பேர் மாநாடு நடத்திருக்காங்க சொல்லுங்க. அப்படியே எத்தனை போராட்டங்கள் நடத்திருக்காங்க சொல்லுங்க. பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும் சாதிய கட்சி எப்படி சொல்றீங்க நீங்க? சாதி வெறியை மட்டுமே பேசுறாங்க அவங்க. அப்படி இல்லையா? அவங்க தமிழுக்காக போராடி இருக்காங்க, உங்க மாதிரி ஈழ பிரச்சனைக்கு குரல் கொடுத்திருக்காங்க. அவங்களுடைய கான்செப்ட் சாதி பிரச்சனைகளை தூண்டுறதான். வன்னியர் ஓட்டு அந்நியருக்கு இல்லைங்கிறது என்ன? யார் அந்நியர்?
விடுதலை சிறுத்தை அப்படி பிரச்சாரம் பண்ணியிருக்காங்களா? வேற எந்த அரசியல் கட்சி அப்படி பிரச்சாரம் பண்ணியிருக்கா? யாருக்கு அவங்க சொல்றாங்க? அப்ப அந்நியர்னு யாரை சொல்றாங்க? ஏன்னா ஒரு சாதியை மட்டும் அவங்க குறி வைக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு வெறுப்பு அரசியலை, ஒரு சாதி அரசியலை தமிழகத்துல எந்த அரசியல் கட்சியும் பண்ணது கிடையாது. இல்ல, உங்களுடைய செயற்பாடுகள், உங்களுடைய முன்னெடுத்து செல்லும் விடயங்கள் பலவற்றை பார்க்கும்போதும் தலித் சமூகத்துக்காகவும் ஒடுக்கப்பட்ட சமூக தலித் சமூகத்திற்காக தான் நீங்கள் போராடி இருக்கிறீர்கள், அதிகமாக போராடி இருக்கிறீர்கள், குரல் கொடுத்திருக்கிறீர்கள். அதிகமா பாதிக்கப்படுறவங்க அவங்க தானே. அதே மாதிரி அவர்கள் அவருடைய சமூகத்துக்காக குரல் கொடுப்பதா நீங்க சொல்லலையே. கிருஷ்ணசாமியும் இருக்கிறார், அவரும் ஒரு தலித் கட்சியின் தலைவராக இருக்கிறார். அவர் மீதெல்லாம் இப்படி ஒரு பிரச்சாரத்தையோ இப்படி ஒரு வெளிப்படையாக பேசுவது, உங்கள் மீது மட்டும் அவர்கள் குற்றம் சாட்டுவதற்கு உங்கள் ரெண்டு பேருக்குள்ள தனிப்பட்ட பிரச்சனை எதுவும் இருக்கு? தனிப்பட்ட பிரச்சனை ஒண்ணுமே கிடையாது. அப்புறம் எதற்காக உங்களை மட்டும் அரசியல் என்ன சொல்றீங்க? ஒரு சமூகத்தை மட்டும் அவர்கள் சாதிய வன்மத்தை தூண்டுகிறார்கள் என்று சொல்றீங்க. ஆனா பாட்டாளி மக்கள் கட்சி தற்போது தமிழகம் முழுவதும் எங்களுக்கு கிளைகள் இருக்கிறது, தொண்டர்கள் திரண்டு வருகிறார்கள், நாங்கள் முதலமைச்சராக போகிறோம் என்ற கனவிலே அவர்கள் வந்து பிரச்சாரம் பரப்புரை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். தனித்து போட்டியிட போகிறோம் வெளிப்படையாக அறிவித்து களத்தில் இறங்கி வெகு வேகமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது அவங்க ஒரு சாதிய கட்சின்னு சொல்லி அடையாளப்படுத்துவது சரி? நீங்க நான் சொல்றேன், அவங்களே தான் சொல்லிக்கிட்டாங்க. அவங்களே தான், நான் சொல்லல. நாங்க ஒரு சாதிய கட்சி, உங்களை மாதிரி தான் அவங்களும் சொல்றாங்க. நாங்க அனைத்து தலித்துகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்த கட்சின்னு சொல்லிக்கிறாங்க. வெறும் பாமக கொடி மட்டும் பறக்க வேண்டியது எதுக்கு? பக்கத்துல இன்னொரு கொடி ஏத்துறாங்க, சாதி கொடி. திமுக அது மாதிரி சாதி கொடி ஏத்துதா? விஜயகாந்த் சாதி கொடி ஏத்துறாரா? வைகோ சாதி கொடி ஏத்துறாரா? திருமாவளவன் சாதி கொடி ஏத்துறானா? இந்த கொடிங்கிறது தமிழர்களுடைய கொடி, அனைவருக்குமான கொடி தான் நாங்க அறிவிச்சுக்கிறோம். விடுதலை சிறுத்தைகள் தான் எங்க பேரு. அவங்க வன்னியர் சங்கன்னு வச்சுக்கிட்டு அப்புறம் அதுல இருந்து பாமகன்னு சொல்லி பொதுமக்களை ஏமாத்துறதுக்கு இந்த கட்சி, அவங்க சாதியை ஏமாத்துறதுக்கு இந்த சங்கம். ரெண்டையும் ஒரு இடத்துல ஏத்துறாங்க. ஏன் ரெண்டு கொடி ஏத்துறாங்க? இந்தியாவில் எந்த கட்சியும் ரெட்டை கொடி ஏத்துறது இல்லை. எதுக்கு இவங்க ரெட்டை கொடி ஏத்துறாங்க? சாதி வீதி அரசியல் தான் உங்களுடைய அடிப்படை அரசியல். அதாவது பாட்டாளி மக்கள் கட்சியின் பகையில். ஆனால் இதே நம்ம ஏற்கனவே அந்த கேள்வி கேட்டனா, உங்களை வந்து ஒரு தலித் தலைவராக அடையாளப்படுத்துவதில் தான் இவ்வளவு நாள் வந்து பொதுவாக பேசும்போது தலித் தலைவன் வரும்போது திருமாவளவன் என்று வரும். ஆனால் நீங்கள் அதை விட ஒரு பொதுவான தலைவராக தான் உங்களை அடையாளப்படுத்த வேண்டும் என்று தான் விரும்புறீங்களா? நான் விரும்புறது இல்லைங்க. அதாவது தலித்துகளும் முஸ்லீம்களும் கட்சி தொடங்கினா, கிறிஸ்தவர்கள் கட்சி தொடங்கினா, கிறிஸ்தவன் தலைமையில் கட்சி தொடங்கினா அது கிறிஸ்தவர்களுக்கான கட்சி, முஸ்லீம் கட்சி தொடங்கினா அது முஸ்லீம்களுக்கான கட்சி, தலித்துகளுக்கு கட்சியை தொடங்கினா, தலித் தலைமையில் ஒருத்தர் கட்சி தொடங்கினா அது தலித்துகளுக்கான கட்சி. இது வந்து ஒரு பொதுவான பார்வையா இருக்கு. அதாவது இந்த சமூகமே ஆயிரக்கணக்கான தலைமுறைகளாக புறக்கணிக்கப்பட்டிருக்க சமூகம், ஐசோலேட் ஆயிருக்கு. நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லாம் சாதி வெவ்வேறு சாதி தான். எல்லா சாதியும் ஒரே தெருவில் குடியிருக்கிறாங்க, தனித்தனி வீதியா. இது யாதவர் வீதி, இது வந்து முக்குளத்தூர் வீதி, இது வந்து செட்டியார் வீதி. ஆனா எல்லாம் சேர்ந்து ஊர் தெரு. இவன் மட்டும் தனியா வச்சிருக்கிறான். இது இந்தியா முழுக்க இருக்குது. இவன் மட்டும் ஐசோலேட் ஆயிருக்குது. ஐசோலேட்டட், மற்றவங்களால வந்து தனிமைப்படுத்தப்பட்டிருக்குது. அப்ப அரசியலையும் வந்து கட்சி தொடங்கினா இது தனி கட்சி, தலித் கட்சி. ஏன் அதை பார்க்கணும்? பொதுவான பிரச்சனைகளை கையில் எடுக்கும்போது, பொதுவான போராட்டங்களை ஈடுபடும் போது, ஒரு மெயின் ஸ்ட்ரீம் பாலிடிக்ஸ்ல இருக்கும்போது ஏன் அதை வந்து தனிமைப்படுத்தி பார்க்கணும்? அந்த தனி முத்திரை ஏன் குத்துறாங்க? அதை ஐசோலேட் பண்ற முயற்சின்னு சுட்டி காட்டுறேன். நான் அப்படி இல்லைன்னு நான் சொல்ல வரல. ஊரறிந்த என்ன பழமொழி சொல்லுவாங்க, அந்த மாதிரி நான் அப்படி இல்லைன்னு சொல்ல வரல. இந்த சமூகத்தினுடைய அடையாளம் எனக்கு இருக்கு. ஆனா அரசியலா என்னை அப்படி புறந்தள்ளி விடக்கூடாது, ஒதுக்கி விடக்கூடாதுங்கிறத நான் சொல்றேன், சுட்டிக்காட்டு. இந்த அடையாளப்படுத்த சிக்கல், இந்த அடையாளப்படுத்தல வந்து நீங்க சொன்னது மிக முக்கியமான ஒரு விடயம். அதாவது திட்டமிட்டு இதை அடையாளப்படுத்துகிறார்களா? இதை செய்த தவறு யார் மீது தவறு? அரசியல் தலைவர்களா, ஊடகமா, யார் செய்தார்கள் தவறு? இன்னைக்கு கையாளுகிறவர்கள் செய்த தவறு நான் சொல்ல. இது வந்து ஒரு காமனா ஒரு பொதுவான ஒரு பார்வையா இருக்கு சமூகத்துல, யதார்த்தத்துல ஒரு பொதுவான பார்வையா இருக்கு. இந்த பார்வை மாறணும் தான் நான் அதை சுட்டி காட்டுறேனே தவிர இது யார் மேலேயும் குற்றம் சாட்டல. நான் அடுத்த கூட்டணி ஆட்சி என்ற ஒரு முதல்ல வந்து நாளாந்த கோரிக்கை இருந்தாலும் சமீப காலத்தில் முதலில் எடுத்து வைத்தவர் நீங்க தான், கூட்டணி ஆட்சி என்று எடுத்து வைத்தீர்கள். இப்ப மக்கள் நல கூட்டணி ஒருவேளை திமுகவோ அல்லது அதிமுகவோ எங்களுடன் கூட்டணி ஆட்சிக்கு நாங்கள் தயார் என்று அழைத்தால் நீங்கள் செல்வதற்கான வாய்ப்பு இருக்கா? அதாவது மக்கள் நல கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் இடம்பெற்று இருப்பதனால் தனிப்பட்ட முறையில் இதை நான் கருத்து சொல்ல முடியாது. ஆனால் நாங்கள் எடுத்திருக்கிற நிலைப்பாட்டை நான் சொல்ல முடியும். மக்கள் நல கூட்டணியை மக்கள் வெற்றி பெற வைத்தால் இந்த ஆட்சி கூட்டணி ஆட்சியாகத்தான் இருக்கும். இப்போ கூட்டணி ஆட்சி என்பதும் மக்கள் நல கூட்டணியின் கோட்பாடுகளில் ஒன்று. இப்போ திமுக இப்படி ஒரு அழைப்பு விடுக்கிறது அல்லது அதிமுக இப்படி ஒரு அழைப்பு விடுக்கிறது அப்படிங்கிறது ஒரு யூகம்தான். ஆனால் திமுக தரப்பில் எனக்கு என்ன சொல்லிட்டாங்க, அதனுடைய பொருளாளர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அதுக்கு வந்து இடமே கிடையாது, அதுக்கு வாய்ப்பே இல்லைன்றார். அதிமுகவும் அதை பற்றி பேசுறதுக்கு வாய்ப்பே இல்லை. எனவே அந்த கேள்விக்கு நம்ம வந்து இப்போ யூகத்துக்கு அடிப்படையில் நம்ம பதில் சொல்ல முடியாது. ஒருவேளை தேமுதிக தலைமையிலே ஒரு ஆட்சி வருகிறது, அவர் தலைமையிலே ஒரு கூட்டணி அமைக்கப்படுகிறது என்று வைத்துக் கொள்வோம். அரசியல் களத்தில் மாறுபாடுகள் வந்து கொண்டிருக்கும். எனவே தேமுதிக தலைமையில் வரும்போது மக்கள் நல கூட்டணி நீங்களே அழைச்சிருக்கீங்க, அவர் எங்க கூட்டணியில வந்து நீங்க சேருங்கன்னு சொன்னா போய் சேர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கா? இல்ல மக்கள் நல கூட்டணிக்கு தான் வரணும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்களா?
இப்போதைக்கு நாங்கள் வந்து மக்கள் நல கூட்டணியின் சார்பில் வெளிப்படையாக 2 கட்சிகளுக்கு கூட்டணியினுடைய ஒருங்கிணைப்பாளர் திரு அண்ணன் வைகோ அவர்கள் அழைப்பு விடுத்திருக்கிறார். தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்களுக்கும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ஜி கே வாசன் அவர்களுக்கும் அழைப்பு விடுத்திருக்கிறார். இப்போ அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்கிறத பொறுத்து தான் எங்களுடைய முடிவு இருக்கும். அதே போன்று அரசியல் பார்வையாளர்கள் வந்து உங்களுடைய அந்த மக்கள் நல கூட்டணியை பற்றி பேசும்பொழுது, மக்கள் நல கூட்டணி ஒரு நல்ல மாற்றணியாக வருவது ஒரு நல்ல முயற்சி தான். இருந்தாலும் இது ஆளும் அதிமுகவிற்கு மறைமுகமாக உதவக்கூடிய ஒரு செயலாக தான் பார்க்கப்படுகிறது. என்றால் வெற்றி பெறும் அளவுக்கு அவர்களுக்கு வாக்கு சதவீதங்கள் இல்லை. வரலாறுகளை வைத்து புள்ளிவரங்களை வைத்து அவர் சொல்கிறார்கள், வெற்றி பெறும் அளவுக்கு அவர்களுக்கு வாக்கு சதவீதம் இல்லை. எனவே எதிர் ஓட்டுகளை எல்லாம் பிரிக்கக்கூடிய ஒரு சக்தியாகத்தான், மாற்று அணியாகத்தான் இவர்கள் செயல்படுவார்கள் என்ற கருத்தை முன்வைக்கிறார்கள். அதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது அதிமுகவோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிட்டு செய்கிற மாதிரி சிலர் பேசுகிறாங்க. அதிமுகவுக்கு உதவும் அப்படின்னா பிரச்சனை இல்லை, உதவுவதற்காக இந்த அணி அப்படின்னு அப்படி வந்து இல்லவே இல்லை. அந்த யூகம் தவறானது. ஆனால் நாங்கள் எடுத்திருக்கிற முடிவு வந்து அதிமுகவுக்கு சாதகம் அமைஞ்சிரும் அல்லது திமுகவுக்கு எதிராக அமைஞ்சிரும் அப்படின்னு நம்ம கவலைப்பட்டால் இங்கே மாற்று அணியை உருவாக்க முடியாது. 2 பேரையும் ரீப்ளேஸ் பண்ணுங்கிறது தான் எங்களுடைய முயற்சி, இந்த கூட்டணியுடைய விருப்பம். அப்படிங்கும்போது எப்படி நாங்கள் வந்து இவங்களுக்கு சாதகமாக போயிடும் அல்லது சாதகமாக இருக்கட்டும், அது இருந்தால் பரவாயில்லன்னு நாங்கள் முடிவெடுக்க முடியும். அப்போ அதிமுகவுக்கும் இது சாதகமாக போய்விடக்கூடாதுங்கிறதுல கவனம் செலுத்துவோம். மக்கள் நல கூட்டணியை பொறுத்த மட்டில் இப்ப விஜயகாந்த் அல்லது வாசன் இருவருக்கும் வெளிப்படையாக அழைப்பு கொடுத்திருக்கீங்க. இந்த சூழ்நிலையில ஒருவேளை அவர்கள் வரவில்லை என்றால் நீங்கள் 4 பேர் மட்டும்தான் சந்திப்பதற்கு தயாராக இருக்கிறீங்களா? அதற்கான படைபலம், சொல்வார்கள் பணபலம், அதிகார பலம் எல்லாம் உங்ககிட்ட இருக்கா? ஏன்னா தேர்தல் சந்திப்பது என்பது உங்களுக்கு தெரிந்திருக்கும், ஒரு மிகப்பெரிய ஒரு வியூகத்தை அமைத்து செயல்பட வேண்டும். அதற்கான தயார் நிலையில் அதற்கான தொண்டர்கள் உங்களிடம் இருக்கிறார்களா? பலம் இருக்கிறதா? அதாவது பணபலம் இல்லை, அது ஊரறிந்த உண்மை. எங்களிடத்திலே தொண்டர்கள் பலம் இருக்கிறது. அது வந்து தேர்தலை நாங்கள் உறுதிப்படுத்துவோம். மற்றபடி வந்து புதிதாக எந்த கட்சிகளும் வந்து சேராது அப்படின்னு வந்து சொல்ல முடியாது. தேர்தல் நெருங்க கட்டாயமாக மக்கள் கூட்டணி வலுப்பெறும், புதிய கட்சிகள் பல வந்து இங்கே சேருவார்கள். ஆகவே இந்த கூட்டணி மிகப்பெரிய ஒரு சக்தியாக மாறும் என்கிற நம்பிக்கை எனக்கு உள்ளது. அதே போன்று அதிமுக திமுக வீழ்த்த வேண்டும் என்பதில் உங்களுடைய முக்கிய கோட்பாடுகளை ஒன்றா வச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். உங்க கூட்டணி அதிமுக திமுக அப்படி மோசமாக செயல்படுத்தி தமிழகத்தை கீழே தள்ளிவிட்டார்கள் நீங்க சொல்றீங்களா? தமிழகம் முன்னேறிய மாநிலமாக இருக்கிறது, நிறைய படித்தவர்கள் இருக்கிறார்கள், வளர்ச்சியை கண்டிருக்கிறது. அப்படி இருக்கும்போது அதிமுக திமுக என்றால் சமீப காலமாக அது ஒரு கோஷமாகவே மாறிவிட்டது. அதிமுக திமுக வீழ்த்த வேண்டும். உங்களை அடுத்த அணியான பாட்டாளி மக்கள் கட்சியும் அதை கூறிக்கொண்டிருக்கிறார்கள். பாரதிய ஜனதா அனைவருமே கூற ஆரம்பித்து விட்டார்கள். அதிமுக விஜயகாந்தும் கூற ஆரம்பித்து விட்டார். அப்படி என்ன செய்துவிட்டார்கள்? இவ்வளவு இத்தனை வளர்ச்சி பெற வேண்டிய நிலை இருக்கிறது. ஆனால் இது பெற்ற வளர்ச்சியை நாம் வந்து இல்லை என்று சொல்ல முடியாது அல்லவா? ஏன் அந்த அளவுக்கு கோபம் அவர்கள் இருவரும் மீதும்? அதாவது தொழில் வளத்திலையும் தமிழ்நாடு 13வது இடத்துலயே 14வது இடத்துல தான் இருக்கு. அதாவது இந்த புள்ளி விவரங்கள் வந்து மாறி மாறி வருகிறது. சிலது வந்து 1வது இடம் என்று வருகிறது, சிலது 13 வருகிறது, மாறி மாறி வருகிறது. சரி, பொதுவா சராசரி வளர்ச்சி, சராசரியா கல்வி வளர்ச்சி பார்த்தா கூட இன்னைக்கு கேரளா மாதிரியோ மற்ற மாநிலங்கள் மாதிரியோ தமிழகத்தில் பெரிய அளவில் வளர்ச்சி அடையலை. வேலை வாய்ப்புலையும் பார்க்கும்போது ஏராளமான லட்சக்கணக்கான பட்டதாரிகள் வேலை வாய்ப்பு இல்லாமல் சும்மா சுற்றிட்டு இருக்கிறாங்க. எதை வந்து நம்ம வளர்ச்சின்னு சொல்றதுன்னு எனக்கு புரியல. என்ன வளர்ச்சி நம்ம அடைஞ்சிருக்கிறோம்? இப்ப மக்கள் நல கூட்டணி வந்து விட்டால் எல்லோருக்கும் வேலை வாய்ப்பு கொடுத்து விடுவீர்கள் எடுத்துக்கொள்ளலாமா? முடியுமா உங்களால? இல்லை, நீங்க வளர்ச்சின்னு சொன்னதுனால நான் சொல்றேன். ஆனால் வளர்ச்சியை நோக்கிய திட்டங்கள்ங்கிறது தேவைதானே. இப்போ இன்னைக்கு வந்து வெள்ளப்பாழ் இவ்வளவு நடக்குது, முன்னெச்சரிக்கையான நடவடிக்கை எதுவுமே இல்லை. ஒவ்வொரு ஆண்டும் பருவமழை பெய்யுங்கிறது தெரியும். அது எந்தெந்த கடலோர மாவட்டங்கள், தாழ்வான பகுதிகள், அந்த பகுதியில் என்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்படணும் எதுவுமே இல்லை. அரிசி சாப்பாடு வந்து ஒரு காலையில ஒரு வேலை கொடுக்குறாங்க, இரவு ஒரு வேலை கொடுக்குறாங்கன்னு சொல்லி மக்கள் சொல்றாங்க. ஒரு இயற்கை பேரிடரை வைத்து ஒரு இல்ல, அதாவது அமெரிக்காலே வந்து இயற்கை பேரிடர் வரும்போது தானே புயல்னா நீங்க சொல்றது ரைட்டு, சுனாமின்னா சொல்றது ரைட்டு. இது வந்து பருவமழை, இது மிகப்பெரிய முன்னெச்சரிக்கை நடக்குது. அது வந்து திடீர்னு வர்றது. தானே புயலை நீங்க எதிர்பார்க்க முடியாது, சுனாமியை நீங்க எதிர்பார்த்திருக்க முடியாது. ஆனால் பருவமழைங்கிறது பெய்யுங்கிறது ஒரு அரசுக்கு ஏற்கனவே தெரியும். அப்போ குளங்களை தூர்வாரணும், மற்ற கால்வாய்களை தூர்வாரணும், வடிகால் வசதிகளுக்கான ஏற்பாடுகளை பண்ணணும். இன்னைக்கு கிட்டத்தட்ட 1000 கோடிக்கு மேலே கடலூர் மாவட்டத்திலே பாதிப்பு ஏற்பட்டுருக்கிறதா சொல்கிறாங்க. அவ்வளவு பாதிப்புகள் இருக்குது. அப்போ என்ன அங்கே நடவடிக்கைகள் நடந்திருக்கு? ஆட்சியினுடைய நிர்வாகம் எப்படி இருக்கு? இயற்கை பேரிடராக தான் இதை பார்க்க முடியும். பேரிடர் தான். இதை வைத்துக் கொண்டு அதிமுக திமுக சரியில்லை, வளர்ச்சி கொண்டு வரல, தமிழகத்தை கீழே நோக்கி அதலபாதத்தை கொண்டு சொல்லிவிட்டார் என்று கூறுவது எந்த வகையில் நியாயம்? இந்த மாதிரி அடிப்படையான பணிகளிலே கவனம் செலுத்த முடியாதவர்களாக தான் இருக்கிறாங்க. முதல்வரை சந்திக்க முடியாது,
முதல்வரோட வந்து இதற்கு முன்னாடி இருந்த முதல்வரை சந்திக்க முடியும் இல்லையா? நீங்க எளிமையா பலமுறை சந்திச்சிருக்கீங்க. ஆமா. அப்படி இருக்கும்போது ரெண்டு கட்சிகளை நீங்க வந்து எப்படி குற்றம் சொல்றீங்கன்னு எனக்கு தெரியல. இந்த 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 வளர்ச்சி பணிகள் அல்லது செயல் திட்டங்களை மட்டும் வச்சு இல்ல, பொதுவாக கான்செப்ட் ரீதியாகவும் மக்களுக்கு வந்து இந்த கட்சிகளிடையே வந்து ஒரு அதிருப்தி ஏற்பட்டிருக்கு. பொதுமக்களுடைய உணர்வு தான் வந்து தலைவர்கள் பிரதிபலிக்கிறாங்க, தனிப்பட்ட அஜெண்டா கிடையாது. விஜயகாந்த் சொல்றாருன்னா விஜயகாந்த் வந்து மக்கள்கிட்ட இருக்கிற உணர்வுகளை வந்து பிரதிபலிக்கிறாருன்னு தான் நான் நினைக்கிறேன். இத்தனை நாள் இந்த இரு கட்சிகளாலும் பல பலன்களை பெற்றுவிட்டு திடீரென இப்பொழுது வந்து நாங்க அந்த எதுவுமே செய்யல இவங்க அப்படின்னு சொல்றது வந்து எந்த வகையில நியாயமா இருக்கும்னு நினைக்கிறீங்க திருமாவளவன்? அரசியல்ல வந்து ஒவ்வொரு அரசியல் கட்சியும் தங்களை வந்து ஒரு அரசியல் சக்தியா வளர்த்துக் கொள்வதற்கு இத்தகைய கருத்துக்களை வந்து முன்வைக்கிறாங்க. இதை வந்து வெறும் தனிநபர் முரண்பாடுகளா பார்க்கக்கூடாது. அப்போ திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் மாற்றா எங்களை பாருங்கன்னு சொல்றதுங்கிறது அவங்களுடைய அணுகுமுறை. அது தேர்தல் களத்தில் அப்படிதான் இதை அணுக முடியும். என் கேள்வி, இவங்க ரெண்டு பேரும் தமிழகத்தையே சீரழித்து விட்டார்கள் என்று கூறுவது, ஒட்டுமொத்தமா சீரழித்து விட்டார், அதுல பாதத்தை தள்ளிவிட்டார்கள் என்று கூறுவது, அது ரெண்டு விஷயத்தை வந்து மக்கள் இன்னைக்கு வந்து பெரும்பான்மையை விவாதிக்கிறாங்க. ஒன்று வந்து மதுவால் வருகிற கேடு, இன்னொன்று வந்து ஊழல் முறைகேடுகளால் நிகழ்ந்திருக்கிற சீரழிவுகள். அதில் வந்து கிட்டத்தட்ட இந்த மது என்பது மிகப்பெரிய அளவில் கிராஸ் ரூட் லெவலில் பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கு. இதை சாதாரண மக்களே உணர்றாங்க. ஒரு பெண்மணி இந்த நாட்டை ஆண்டு கொண்டு இருக்கிற போது பல பெண்களின் கண்ணீரை துடைக்கக்கூடாதா? அவர்கள் வந்து லட்சக்கணக்கான பெண்கள் வந்து கண்ணீர் விட்டு கதறி கடைகளை மூட சொல்லி வற்புறுத்துகிறார்கள். ஆனால் அரசாங்கத்துக்கு இதனால் தான் பெரிய வருமானம் வருகிறதுன்னு கடையை மூட முடியாதுன்னு சட்டமன்றத்திலே பேசுகிறாங்க. அதாவது எம்ஜிஆர் இருந்தப்போ தனியார்கிட்ட வந்து ஏலம் விடப்பட்டது, நீங்கள் வந்து கடை நடத்திங்கன்னு. அதுக்கு முன்னாடி திமுக ஆட்சியிலும் தனியார்ட்ட ஏலம் விடப்பட்டது. ஆனால் இப்போ தான் வந்து டாஸ்மாக்னு ஒரு நிறுவனத்தை உருவாக்கி அரசாங்கமே மது வியாபாரத்தை செய்யுது. இப்போ அரசாங்கத்துக்கு வந்து கல்லூரிகளையும் கூறப்பட்டது, தனிப்பட்ட சிலர் வந்து கொள்ளையடித்து ஏமாற்றுகிறார்கள், அரசாங்கம் கட்டுக்கோப்பாக செயல்படுத்தும். தனிப்பட்டவர்கள் கஞ்சா விற்கிறாங்கன்னா அரசாங்கமே கஞ்சா வைக்கலாமா? அது வந்து கடத்தல் தொழில் செய்யறாங்கன்னாக்கா அரசாங்கம் கடத்தல் தொழில் செய்ய முடியுமா? இது வந்து எந்த வகையிலும் ஏற்படுவதில்லை. அதாவது குற்றங்கள் நிகழ்கிறது, தனிநபர்கள் வந்து கொள்ளையடிக்கிறார்கள்னா அவங்க மேல கடுமையா நடவடிக்கை எடுக்கணும், ஒடுக்கணும், கள்ளச்சாராயத்தை ஒழிக்கணும். ஒரு தடை செய்யப்பட்ட விவகாரமா இல்ல. நீங்க சொல்ற கஞ்சாவும் சரி கடத்தலும் சரி தடை செய்யப்பட்ட விவகாரம், சட்ட ரீதியா தவறு. சட்ட ரீதியா மது விற்பது தவறுன்னு யாரும் சொல்லல. அதை கொண்டுட்டு வரணும்னு நம்ம சொல்றோம். அது சரி. நான் விடுதலை சிறுத்தைகளே என்ன சொல்றோம்னா, இதை தேசிய கொள்கையை அறிவிக்கணும்ன்றோம். வெறும் தமிழ்நாட்டு பிரச்சனையை நாங்க பார்க்கல. மது விலக்கு என்பது ஒரு தேசிய கொள்கையை அறிவிக்கணும். எல்லா மாநிலங்களிலும் மது வந்து தடை செய்யப்படணும். அதுக்கு ஒரு சட்டம் கொண்டு வரணும், மது ஒழிப்புக்கு தனி சட்டம் கொண்டு வரணும், கள்ளச்சாராயம் பெருக விடாமல் தடுக்கணும், கடுமையாக அவங்க வந்து அடக்கி கொடுக்கணும் அப்படிங்கிறது நம்முடைய நிலைப்பாடு. அதனால் இன்னைக்கு வந்து பள்ளி சிறுவர்களே இன்னைக்கு சாராயம் குடிக்கிற நிலை உருவாயிருது. கோவில் வழிபாட்டு தலங்களுக்கு பக்கத்தில் வந்து எதிரில் வந்து இன்னைக்கு சாராய கடைகளை அரசாங்கமே திறக்கிறான். ஐஏஎஸ் படித்த அதிகாரியுடைய வேலையை சாராயம் விற்பனை பண்ணுறதும் காசை வந்து கல்லாவில் கட்டுறதும் தான் ஒரு ஐஏஎஸ் படிச்சுடைய வேலையாக இருக்குது. அதிகாரிகளுடைய போலீஸ் அதிகாரிகளுடைய வேலையை மதுக்கடைகளுக்கு போய் பாதுகாப்பு கொடுக்கறதா இருக்கு. இப்படி ஐஏஎஸ் ஐபிஎஸ் படித்தவங்களையே இன்றைக்கு அவமதிக்கக்கூடிய வகையில் இந்த நிலையை போயிட்டு இருக்கு. அரசாங்கத்தினுடைய மது கொள்கையால இன்னைக்கு தமிழகம் சீரழிஞ்சிருக்குங்கிறத யாராவது மறுக்க முடியுமா? அதே மாதிரி எல்லா லெவல்லையும் கீழே சாதாரண 4th கிரேட் வேலையிலிருந்து மேலே வரலும் இன்னைக்கு காசு கொடுத்தாதான் வேலை வாங்க முடியுங்கிற நிலை வந்து உருவாயிருக்கு. என்னதான் ரெக்ரூட்மெண்ட் இருந்தாலும் சரி, கம்ப்யூட்டரைஸ் பண்ணியிருந்தாலும் சரி, ஆர்டிஐ தகவல் அறியும் சட்டங்கள் வந்திருந்தாலும் கூட இந்த லஞ்ச லாவண்யம்ங்கிறது வந்து குறைந்தபாடு இல்லை. அதை வெவ்வேறு வழிகளில் கண்டுபிடிக்கிறாங்க. இதனால மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த 2 காரணங்களால மக்கள் பேசுறாங்க. மக்கள் பேசுறதை தலைவர்கள் பிரதிபலிக்கிறாங்க. மக்கள் நல கூட்டணியை பொறுத்தமட்டில் எந்த அளவுக்கு வெற்றி பெறும்னு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு? உங்களுடைய எதிராளிகள் வந்து திமுக ஒரு பக்கம் இருக்கிறது, அதிமுக 2 கட்சியினுடைய வலிமை நமக்கு நல்லா தெரியும். அவர்கள் அளவுக்கு இந்த 4 கட்சியும் தனித்தனியாக பிரித்து பார்த்தாக்க ஒப்பிட முடியாது. அவங்களுடைய கடந்த கால அரசியல் அனுபவங்கள், அவங்களுடைய கட்சியினுடைய கட்டமைப்புகள், அவங்கள்ட்ட இருக்கிற பொருளியல் வலிமை, தனிநபருடைய பொருளியல் வலிமை, இதெல்லாம் ஒப்பிடும்போது இந்த 4 கட்சிகளுக்கு இல்லைதான். ஆனால் ஒரு மாரல் கரேஜ் அது வந்து மக்கள் நல கூட்டணிக்கு இருக்கு. இந்த 4 தலைவர்கள் மேலேயும் யாரும் இப்படி விரலை நீட்டி இந்த பிரச்சனை உனக்கு சிபிஐ வழக்கு இருக்குது, இந்த பிரச்சனையில் உனக்கு வந்து உயர்நீதிமன்றத்தில் விசாரணை நடந்துட்டு இருக்கு, இது வந்து உச்சநீதிமன்றத்தில் விசாரணை நடந்துட்டு இருக்குது, நீ இதுக்கு முன்னாடி சிறைக்கு போயிட்டு வந்த இந்த குற்றச்சாட்டுகளுக்காக இந்த காரணங்களுக்காக அப்படின்னு இந்த 4 தலைவர்கள் மீதோ இந்த கட்சியின் மீதோ யாராலும் விரல் நீட்டி ஒரு குற்றம் சுமத்த முடியாது. அதாவது ஆட்சி அதிகாரத்தில் உங்க 4 கட்சியில பெருசா யாருமே இருந்ததில்லை. ஒருவேளை அதனால தான் அந்த குற்றச்சாட்டு வரலையோ? இருக்கலாம். நீங்க சொல்றது உண்மை. ஆட்சி அதிகாரத்தில் இருப்பதனால் குற்றச்சாட்டுக்கு வரலாம்.
இதுவரை நாங்கள் இல்லைங்கிறதே எங்களுக்கு கிடைச்சிருக்கிற ஒரு அட்வான்டேஜ் தானே. இல்ல தனிப்பட்ட முறையில் கேட்கிறேன், தொல் திருமாவளவனுடைய நம்பிக்கை எப்படி இருக்கிறது? உங்களால் ஒரு மாற்றத்தை உருவாக்க முடியும், மாற்றணியாக ஆட்சியை பிடிக்க முடியும் என்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கிறதா? அதாவது தேர்தல் கணக்கு, உங்கள் சக்தி அதெல்லாம் வேண்டாம், உங்கள் தனிப்பட்ட முறையில் சொல்லுங்கள், வெளிப்படையாக சொல்லுங்கள், உங்களால் ஆட்சியை பிடிக்க முடியும் என்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கிறதா? அதாவது தமிழகத்தில் புதிய இளைய தலைமுறையினர் ஒரு மாற்றத்தை விரும்புகிறார்கள், அடிப்படையிலேயே ஒரு மாற்றத்தை விரும்புகிறார்கள். இந்த மாற்றத்தை விரும்புகிற அத்தனை பேரும் மக்கள் நல கூட்டணியோடு இணைந்தால் கட்டாயம் மக்கள் நல கூட்டணி ஆட்சியை பிடிக்கும். அதற்கான முன்முயற்சிகளை நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறோம் அந்த நம்பிக்கையோடு. நன்றி திருமாவளவன், எங்கள் அரங்கிற்கு வந்து பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீர்கள், மிக்க நன்றி. நன்றி நேயர்களே, மீண்டும் ஒரு அக்னி பரீட்சை நிகழ்ச்சியில் விரைவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.